படிக்கக்கூடாதுன்னு கல்வி மறுக்கப்பட்டவங்க எல்லா கல்வி நிலையங்களையும் முதலிடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ அதே போல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு கிடைக்கப்பட்ட பெண்கள் இன்று உலகத்தையே வளம் வராங்க. உலகத்தை தாண்டி விண்வெளிக்கு போயிட்டு வராங்க. கோயிலுக்குள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டவங்களுடைய காலங்கள் எல்லாம் இந்த கருவறையில வழிபாட்டு நடத்திட்டு இந்த ஐரோப்பிய பயணத்துல நான் பார்த்தது ஒடுக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து முன்னேறி வந்து ஏராளமான பேர் இங்க நல்ல பொசிஷன் இருக்காங்க. தமிழ்நாடு எல்லாத்திலையும் முன்னேறி வருது. கல்வியில, பொருளாதாரத்துல, தொழில் வளர்ச்சியில, வாழ்க்கை தரத்துல, உள்கட்டமைப்பு வசதியில முன்னேறி இருக்கோம். உழைப்பின் சாதனை உற்பத்தி சாதனையா மாறி இருக்கு. பத்திரிச்சாமி இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. வளமான தமிழ்நாடா வளர்ந்து வரும். மற்ற மாநிலங்கள் வியந்து பார்க்கக்கூடிய மாநிலமா உயர்ந்து இருக்கிறோம். இதுதான் திராவிட இயக்கத்துடைய சாதனை. பெரியார் கண்ட வளர்ச்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டி வருகிறோம். பெரியாருக்கே இந்த ஆட்சி காணிக்கைன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தமிழர் தந்தை பெரியார் மறைந்த போது அரசு மரியாதைக்கு ஆணை பிறப்பிச்சார் தமிழக தலைவர் கலைஞர். பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து செப்டம்பர் 17 தமிழ்நாட்டையே உறுதிமொழி எடுக்க வச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு.